ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன விலாக் நம்ம பார்க்க போகிறோன்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, முன்னாடியே லைக் போடுறீங்க. வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலாட்டியும் ஃபஸ்ட்டு லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு எல்லாமே பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு வாரம் முன்னாடி இருந்தே நான் தம்பிகிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், தம்பி 4 தொட்டி வேஸ்ட்டாக இருக்குப்பா, நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம், நீ வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். போகலாம்மா போகிறதுக்குள்ளே நான் வாங்கி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா, நான் உள்ளே இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு இருந்தேன். தம்பி வந்துட்டு வெளியே துணி காய போட்டுக்கிட்டு இருந்தானா, அப்போ அண்ணே நில்லுங்கண்ணே இவன் யாரையும் கூப்பிடவே மாட்டானே, யாரும் வியாபாரம் பண்ணி போகிறவங்கள இவன் யாரை கூப்பிட்றியா அப்படின்னு நான் டவுட்லேயே சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அம்மான்னு கத்துனேன். சரின்ட்டு வெளியில் போனால் பூக்கு கொண்டு வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. எனக்குன்னா சாக்காயிடுச்சு. கும்பிடத்துக்கு போன தெய்வம் குறுக்க வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் தாங்கலை. ஒரு 2 ரோஸ் செடி, ஒரு முல்லைப்பூ செடி, ஒரு வெத்தலை கொடி எல்லாமே வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு, பார்க்குறக்கே ஒரு இதாக இருந்துச்சு. டெய்லி வந்துட்டு ஒரு காஃபியை போட்டு அங்கே போய் அந்த மாடிப்படியில் பூச்செடியை பார்த்துட்டு சேரை போட்டு உட்காந்து ஒரு காஃபி குடிப்போனா, அப்போது வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டே குடித்தோம்னா அந்த நமக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் என்ன, எவ்வளோ மன உளைச்சல் இருந்தாலும், எவ்வளோ பாரம் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அந்த அந்த செகண்ட் கொஞ்சம் அப்படியே லேசான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காண்டியே மெயினாக வாங்கி வச்சிட்ருக்கேன் நான். இதுக்காகவே ஒரு காஃபியை போட்டு வெளியில் போயிடுறது. வேணும்னா நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையாகவே வந்துட்டு மனசு லேசாகும். அப்படியே இந்த செடி பூலாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டே குடித்தோம்னா உண்மையாகவே மனசு லேசாகும். கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், சந்தோஷமாக இனம் புரியாத சந்தோஷம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே அந்த படிக்கு நேராக தான் சேரை போட்டு உட்காந்துட்டு காஃபி குடிக்கிறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தம்பியும் வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். நானும் போகிறதுக்குள்ளே வந்துருச்சு, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி இன்றைக்கி போகிறது தான், இன்றைக்கி போய் வாங்கலாம், எல்லாமே எல்லா வேலையும் இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இருந்தான். ஒரு வழியாக வாங்கியாச்சு. நம்ம வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் செடி இருக்குது அப்படின்னா, ஓமவல்லி இருக்குது. இது வந்துட்டு என்னன்னு தெரியலை. இது வந்துட்டு என்ன செடின்னு எனக்கு தெரியலை, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் இது வச்சா கண்ணுப்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஒருத்தவங்க கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சோத்துக்கத்தாழை இருக்குது. அதுக்கப்புறமா மணி பிளான்ட் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. தம்பி தான் வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு போப்பா அப்படின்னு ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே செடி வந்தனால வைக்க ஆரம்பித்தாச்சு. தம்பி தான் சரி ஊருக்கு போகிறதுக்குள்ளே நைட்டு கிளம்புறானா, அதுக்குள்ளே அந்த வேலையெல்லாம் எனக்கு முடிச்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னோம். எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். வெத்தலை வந்துட்டு இப்படி உதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சா, அதனால் வந்துட்டு நிழலில் வைக்கணும் அப்படின்னாங்க. சரின்னு இந்த சைடு கொண்டு நிழலில் வச்சுட்டேன். இப்போ தான் மேலே மட்டும் தளைஞ்சிட்டு அது மட்டும் உதிராமல் நல்லாயிருக்கு. இதில் வந்துட்டு கருவேப்பிலை செடி இருந்துச்சு, அது ஒன்றுமே வரவே மாட்டேங்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி வேணாம், முல்லைப்பூ செடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 தொட்டி ஃப்ரீயாக இருந்துச்சு. 4 தொட்டிக்கும் ஒவ்வொரு செடி வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்ன செடி வாங்கியிருக்கோன்னா 2 ரோஸு, ஒரு முல்லைப்பூ, அதுக்கப்புறமா குட்டி வெத்தலை. நான் வெத்தலை வரலன்ட்டு இன்னொரு வெத்தலை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். எல்லாமே தம்பி தான் செலக்ட் பண்ணான். இதில் வந்துட்டு கருவேப்பிலை செடி இருந்துச்சு. நானும் பல கனவுகளோடு இருந்தேன், கருவேப்பிலையை பறித்து தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் நினச்ச மாதிரி இது நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறமா என்னன்னு தெரியல, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி காஞ்சி போயிட்டாங்க. சரி வேணாம், எல்லாமே வந்துட்டு பூச்செடியாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்ருக்கேன். வேர் வரையும் போயிடுச்சு போல், அடியில் வேர் வந்து அடி வரையும் போயிடுச்சு. வேர் வந்து நல்லா பிடிச்சி அடி வரையும் போயிடுச்சு பாவம். ஆனால் நல்லா காஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது. அதனால் இந்த பெரிய தொட்டியாக இருக்கனால அதில் நம்ம முல்லைப்பூ வச்சிடலாம். ஒரு வழியாக எடுத்தாச்சு. இன்னும் உள்ளே நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர் இதெல்லாம் நிறைய உள்ளே இருக்குது. ஆனால் அதெல்லாம் உள்ளே கடந்து மக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன வைக்க போகிறோன்னா முல்லைப்பூ வச்சுக்கலாம்.
அவர் வந்துட்டு கொஞ்சம் உரம் வாங்கி கொடுத்துட்டு போனாரா, அந்த உரத்தையும் வச்சுட்டு வச்சுக்கலாம். பிக்கவே முடியல, ஒரு வழியாக பிச்சாச்சு. அவர் வந்துட்டு உரம் கொடுத்துட்டு போனார். அது வந்துட்டு இயற்கை உரமாமா. அதை லைட்டாக உள்ளே அப்படியே தூவி விட்டுட்டு போட்டு வைங்க அப்படின்னு சொன்னார். அதையும் போட்டுக்கலாம். இது வந்துட்டு இந்த செடிலாம் நான் நட போகிறதில்ல. வாழும் பிள்ளை வளரும் பிள்ளை எல்லாமே என் மயன் தான் நட போகிறான். நான் மட்டும் தோண்டி மட்டும் வச்சுட்டு நான் வந்துடுவேன். தம்பி நட்டுருவான். வா வா, இங்கே அண்ணன் செடி நடுறேன். கிளாப் பண்ணு. 9 வருஷத்துக்கு நல்லா இந்த செடி நல்லா சூப்பராக வளர்ந்து எங்கள் அம்மாவுக்கு நிறைய பூ கொடுக்கணும், எங்கள் அம்மா நிறையா பூ கட்டி வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்தோம். சரியா? இது மொத்தம் 4 செடிக்கே ஒரு பாக்கெட் போட சொன்னார்ப்பா அவர். இந்த 4 செடிக்குமே சரியாக போயிடும் போடுங்க அப்படின்னாரு. நீ என்ன மீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த பூச்செடிலாம் நடும்போது அப்படியே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி படன்னு பறக்கும். நல்லா ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம் அம்மி, நீ ஃபுல்லாக என் மேலே தான் அம்மி ஊத்துறா. 2 பேர் ஊத்துறின்னு என் மேலே அள்ளி ஊற்றிட்டு இருக்காங்க. அம்மியை மட்டும் தண்ணியில் விளாட விட்டோம்னா பூந்து விளாண்டுறோம். ஏமி போதும் போதுமே. நீ உள்ள இருக்கெல்லாம் மேற்கொண்டு தோண்டி விடுற. முல்லைப்பூ செடி வெற்றிகரமாக நட்டாச்சு. 2 களவாணி பயல்களை நட்டுருக்காங்க. நல்லபடியாக வரணும். களவாணி பயல்களா வந்துட்டு இன்னொரு செடி வைக்க போகிறோம். இதில் என்ன வைக்க போகிறோம்னா பட்டன் ரோஸ் வைக்கலாமா? இந்த இதில் வந்துட்டு பட்டன் ரோஸ் வச்சுக்கலாம். அம்மி அந்த டப்பை தூக்கு. தூக்கிடுவியா? இந்த டப்பில் கொஞ்சம் சரள மண் நான் வச்சுருந்தேன். மாடியில் கொண்டு போயிட்டு செடி வச்சா தேவைப்படும் அப்படின்ட்டு. சரள மண்ணுக்கு வந்துட்டு என்னன்னா இது நல்லா வருமா பூச்செடி அப்படின்னு சொன்னனால அந்த மண்ணை பத்திரமா மாடியில் போய் நான் வச்சுருந்தேன். கத்திமா தள்ளு கையேடு அள்ளி போட்டுக்கலாம். அடுத்து வந்துட்டு 2வது செடி நட போகிறாங்க. அது என்ன செடினா பட்டன் ரோஸ். நல்லபடியாக அந்த பேப்பர் எடுத்துருங்கப்பா. பேப்பர் எடுத்துருங்க தங்க. இல்லைப்பா எடுத்துரு வேணாம். இயற்கை உரம்னாரு 20 ரூபாய்க்கு தான் கொடுத்தாரு. அங்கே கெமிக்கல் உரம்னு சொல்லிட்டு அது 100 ரூபாய்க்கில் வாங்கினோம். 2 பாக்கெட் கூட வாங்கியிருக்கலாம். அவர்கிட்ட வாங்கியிருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம். இந்த பூலாம் வந்துட்டு கட் பண்ணி விட சொல்லிட்டாரு. கட் பண்ணாதான் நல்லா திரும்ப திரும்ப மொட்டு விட்டு பூ பூக்குமாமா. செடியிலே விட்டோன்னா பூக்காதான். போட்டுவிடு. சுற்றி போடு. 2வது செடியும் வந்துட்டு நல்லபடியாக நட்டுட்டாங்க. இன்னும் 2 இருக்குது. வெத்தலையும் இன்னொரு ரோஸ் செடியும் இருக்குது. அதையும் நட்டுடலாம். இந்த குட்டி தொட்டி வந்துட்டு ரொம்ப நாளாக சும்மாவே இருக்குது. இதுலேயும் ஒரு வெத்தலையை வச்சிடலாம் அப்படின்ட்டு எதுக்கும் கொஞ்சம் சரள மண்ணு போட்டு விட்ருவோம். போடு. அம்மி என்னம்மா ஹெல்ப் பண்ணுறேன் தெரியுமா செடி வைக்க. அம்மிக்கு ஒரு தோட்டம் வாங்கி கொடுத்துடலான் இருக்கேன். எம்மி ஸ்கூல் போகாமல் ஒரு தோட்டம் வாங்கி கொடுத்தா மேனேஜ் பண்ணி தண்ணி பச்சை எல்லாம் பார்த்துருவியா? ஒரு 10 மாடு வாங்கி கொடுத்து ஒரு தோப்பையும் வாங்கி கொடுத்துடலான் இருக்கேன். அம்மியை மேனேஜ் பண்ண சொல்லி. ஏமி போதும் நட்டுருங்க. வெத்தலையை மட்டும் எண்ணெயை வைக்க சொல்லிட்டாங்க. என்னன்னு தெரியல. வெத்தலை செடி வந்து வெற்றிகரமாக நட்டாச்சு.
இது வந்துட்டு என்னன்னா நிழல்லே இருக்கணுமாமா. தண்ணி வந்துட்டு டெய்லி வந்து சுவர் நிறைய ஊற்றக்கூடாதான், தெளிச்சு விடணுமா. வேறு அழுகி போய் வராது அப்படின்னாரு. சரி, அவர் சொன்ன மாதிரி எதையும் பார்த்துக்கலாம். இது நட்டாச்சு. இப்போ வந்து இதுதான் 4வது செடி. அம்மி வந்துட்டு விளாட ஓடி போயிட்டான். இதுக்கு மேலே நான் நட மாட்டேன்டா அப்படின்ட்டு தம்பி நட்டுக்கிட்டு இருக்கான். அழகாக இருக்குல்ல அந்த கலரு. தம்பி தான் செலக்ட் பண்ணான் பூச்செடி எல்லாமே. சின்ன பிள்ளையா இருக்கையில் வந்துட்டு எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனாவே நான் குளிச்சுட்டு வரதுக்கு முன்னாடியே கட்டில் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். இதை தான் கட்டணும் நீங்கள் அப்படின்ட்டு. இப்போ வரையும் தம்பி தான் செலக்ட் பண்ணுறியா பூச்செடி பார்க்கிட்டே தம்பி? உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒன்று நினச்சி வச்சுட்டு போய் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போனால் அதை கட்டணும்னு. அதெல்லாம் முடியாது. எப்போ 5-6 வயசு இருக்கையிலே பீரோ திறந்து இந்த சேலை தான் கட்டணும் அப்படின்னு எடுத்து வச்சுருவேன். நானும் அப்புறம் அவன் சொன்னதை எப்போவுமே கட்டிட்டு போவேன். ஆனால் நல்லா தான் சொல்லுவேன். என் மைண்டுக்கு வந்து காட்டன் சேலை அந்த மாதிரி பிடிக்கும். ஜிகுன்னு கட்டாமல் காட்டன் கட்டுங்கம்மா அழகா அப்படிம்பியா. ஏப்பா அதில் நான் காட்டன் சேலை கட்டி பழகினது தான் ஒன்றால். இப்போ வரைக்கும் காட்டன் கட்டுற மாதிரி இருக்கு. அந்த செடியை நட்டாச்சு. ஃபுல்லாக படியில் எந்தெந்த செடியை எங்கெங்கே வைக்கணும்னு அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கலாமா? ஃபுல்லாக வந்துட்டு எந்தெந்த செடியை எங்கெங்கன வைக்கலாம் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணி காமிக்கலாம். செடிலாம் வந்துட்டு தம்பி எடுத்து வச்சிட்டான். நீட்டாக படிலாம் கழுவி விட்டுட்டு. இதெல்லாம் எதுக்காக கீழே வச்சுருக்கேன்னா, இதுகெல்லாம் வெயில் தாங்காது அம்மா, பாவம். அதனால் இதுகளெல்லாம் கீழே வச்சுருவோம். வெயில் தாங்குறவங்களெல்லாம் வந்துட்டு மேலே வைப்போம் அப்படின்ட்டு வரிசையாக அப்படியே படிப்படியாக வச்சுருக்கேன். இவங்க 3 பேரும் வந்துட்டு வருஷம் 365 நாள் வெயில் அடித்தாலும் தாங்குவாங்க. எனக்கு என்னன்னு இருப்பாங்க, நல்லா தளைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி ஊற்றாட்டி கூட. அதனால் இவங்க 3 பேர்த்தையும் தூக்கி மேலே வச்சிட்டேன். மேலே வச்சுட்டு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் அரேஞ்ச் பண்ணதை. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னான்னு இருப்பாங்க. நேற்று தான் ஃபுல்லாக எவ்வளோ நிறையா இது கட் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். கட் பண்ணி தூக்கி போட வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க வெயில் அடித்தாலும். அதனால் இவங்கள தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெயில் தாங்குறவங்கள கீழே வச்சுட்டு ரொம்ப வெயில் தாங்காதவங்கள அங்கே வச்சுட்டேன் தம்பி கீழே. இவங்க வந்து இப்போதைக்கு இங்கே இருக்காங்க. அப்புறமா அந்த கேட்டுக்கிட்ட ஃபுல்லாகவே நிழலில் கொண்டு போய் நான் வச்சுருவேன். கடைசியாக ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சப்பனால இப்படி தான் இருந்துச்சு வரிசையாக. நல்லாயிருக்கு. அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தம்பி நான் ஊருக்கு போகிறேன்னு இருக்க எல்லா வேலையும் அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு வாங்குறீங்களாம்மா அப்படின்னு. அப்புறம் அவனாக தான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு, நான் அந்த மிஷினில் வேறு இன்னும் ப்ளவுஸ் எதுவுமே தைக்கலை. அது வேறு ஏதோ போயிருக்கு, வாங்கம்மா கடைக்கு போய் அதையும் வாங்கி மாட்டி விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னானா. அதனால் இப்போ கிளம்பிட்டோம். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனி நல்லாகாமல் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.